தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தலமான பழனிமலையில் தண்டாயுதபாணி முருகன் அருள்பாலித்து வருகிறார். அந்த மலையின் அடிவாரத்தில் சித்தார்த் என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் வசித்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. ஆனால் அவன் மனதில் இருந்தது ஒரே ஒரு ஆசை. முருகன் என்னை ஒரு நாள் நேரில் பார்த்து சிரிக்க வேண்டும். ஒவ்வொரு காலையும் பள்ளிக்கு செல்லும் முன் சித்தார்த் மலையை நோக்கி கைகளை கூப்பி, பழனி ஆண்டவா, நான் பெரியவனாகும்போது உன்னிடம் ஏறி வருவேன் என்று சொல்வான். ஒரு நாள் அவன் அம்மா கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். வீட்டில் பணமில்லை, மருந்து வாங்க முடியவில்லை. சித்தார்த் அழுதபடியே மலையை நோக்கி பார்த்து, முருகா, நீயே என் அப்பாவும் நண்பனும், என் அம்மாவை காப்பாற்று என்று வேண்டினான். அன்றிரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் முருகன் தண்டாயுதமேந்தி புன்னகையுடன் தோன்றினார். சித்தார்த், பயப்படாதே, நாளை மலையை ஏறி வா என்றார். அடுத்த நாள் காலை தைரியமாக சித்தார்த் பழனிமலையை ஏறத் தொடங்கினான். ஒவ்வொரு படியும் அவனுக்கு சோர்வாக இருந்தது. ஆனால் முருகா என்ற நாமம் அவனுக்கு வலிமை தந்தது. மேலே சென்றபோது ஒரு அன்பான ஐயா அவனை பார்த்து, பிள்ளையே, ஏன் தனியாக வந்தாய் என்று கேட்டார். சித்தார்த் தனது கதையை சொன்னான். அந்த ஐயா அவனுக்கு உதவி செய்து மருந்து வாங்க பணம் கொடுத்தார். இது முருகனின் அருள் என்றார். வீட்டிற்கு திரும்பிய சித்தார்த் மருந்து கொடுத்து அம்மாவை குணப்படுத்தினான். அப்போது அவன் உணர்ந்தான், முருகன் நேரில் வந்து உதவாவிட்டாலும் நல்ல மனிதர்களின் மூலம் உதவுகிறார் என்று. நீதி: உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார். நம்பிக்கைதான் மிகப்பெரிய சக்தி.